வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். மின்சாரத்துறையில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க அல்லது டிப்ளமோ அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 22/5/2023 கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து இல்லை. ஸ்டார்டிங் சேலரி 21,500 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 23,000 பக்கமாக கிடைக்கும். தென் அதிகபட்சம் 60,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். டோட்டலாக வந்து 4132 போஸ்டிங் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு 181 போஸ்டிங், இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். அதே மாதிரி சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு 7 போஸ்டிங், டெக்னீஷியனுக்கு 24 போஸ்டிங், இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் கேட்டகரி 1 கேட்டகரி 2ல் டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரைனிங்கில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1216 போஸ்டிங்கும், கேட்டகரி 2ல் 2946 போஸ்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் ரெண்டையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 4500க்கு நியரஸ்ட்டாக வந்து வரும் டோட்டல் வேக்கண்ட்டு. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 24/4லேருந்து 22/5 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் 22/5/2023 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் டெக்னிக்கல் ஆஃபீஸர் இந்த கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா பயோ சயின்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, ஆர்கிடெக்சர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கெமிக்கல், சிவிலு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, அதேமாதிரி எம்எஸ்சி ஃபிசிக்ஸு, பிடெக்கு கெமிக்கல், அதேமாதிரி சிவிலு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரில்லிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கானிக்கலு, மெட்ராலஜி, மைனிங் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பிடெக் மெக்கானிக்கல், ட்ரில்லிங், ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோலு, ஸோ இது மாதிரி பிடெக் கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மைனிங் கூட வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிடெக் மைனிங் கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் பற்றி நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிசிக்ஸு, ஆர்கிடெக்சர், எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இதுக்கும் வந்து லோ விஷன், ஸோ டைப் ஆஃப் டிசபிலிட்டியாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் மட்டும். நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுட் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணவங்க, அதாவது பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணலாம். டோட்டலாக வந்து 7 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியனுக்கு பார்த்திங்கன்னா பாய்லர் அட்டெண்டன்ட், ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th ப்ளஸ் வந்து உங்களுக்கு பாய்லர் அட்டெண்டன்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். டோட்டலாக 24 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பாய்லர் அட்டெண்டன்ட்டுக்கு மட்டும். ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கேட்டகரி 1 பொறுத்த வரைக்கும் பயோ கெமிஸ்ட்ரி, இதுக்கு வந்து பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி, அதேமாதிரி கெமிஸ்ட்ரியில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது வந்து பிஎஸ்சி ப்ளஸ் 1 இயர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஆர்கிடெக்சரில் பிஎஸ்சி ஆர்கிடெக்சர், அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கெமிக்கலு, எலக்ட்ரிக்கலு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், மெக்கானிக்கல், மெட்டலர்ஜி, சிவில், ஆர்கிடெக்ட், அதே மாதிரி ஆட்டோமொபைல் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் வந்து டிப்ளமோ தான் வந்து எலிஜிபிளாக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணலாம். தென் கீழே இது எல்லாமே வந்து டிப்ளமோ குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50% ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து போதுமானது. இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி இல்லை வந்து நீங்கள் வந்து 50% மார்க் அல்லது டிப்ளமோவில் 50% ஆஃப் மார்க் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது பிடபிள்யூடிக்கு வந்து கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேக்கண்ட் இருக்குது, நம்பர் ஆஃப் வேக்கண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டிஸ்க்கும் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெஃப்னரி ட்ரைனிங் அதாவது பார்த்திங்கன்னா கேட்டகரி 2 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபிட்ரு, டர்னரு, அதே மாதிரி வெல்டரு, மெக்கானிக் டூல் மெஷின் டூல் மெயின்டெனன்ஸு, எலக்ட்ரீஷியனு, எலக்ட்ரானிக் மெக்கானிக், ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஃபிட்டருக்கு மட்டும் 698 வேக்கண்ட்டு, டர்னருக்கு 213 வேக்கண்ட்டு, வெல்டருக்கு 99 வேக்கண்ட்டு, அதே மாதிரி எலக்ட்ரீஷியனுக்கு 399 வேக்கண்ட்டு, எலக்ட்ரானிக் மெக்கானிக்கில் 226 வேக்கண்ட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள்
10th 50% ஆஃப் மார்க் ப்ளஸ் வந்து நீங்கள் ஐடிஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங்கு, டிராட்ஸ்மேன் வந்து சிவில், அதே மாதிரி மேஷனு, ப்ளம்பரு, கார்பெண்டரு, டீசல் மெக்கானிக்கு, பிளான்ட் ஆப்ரேட்டரு, லேபரேட்டரி இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் ஆப்ரேட்டருக்கு 532 வேக்கண்ட்டு, லேபரேட்டரிக்கு 303 வேக்கண்ட். ஸோ இது மாதிரி எல்லாமே பல்க் வேக்கண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக் 152, ரெஃப்ரிஜரேஷனுக்கு 95 வேக்கண்ட். இது மாதிரி வந்து பல்க் வேக்கண்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டிஸுக்கு எவ்வளோ வேக்கண்ட்டுங்கிறது வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன, டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எப்படி, அதே மாதிரி ட்ரைனிங் வேக்கண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன இருக்கணும் குவாலிஃபிகேஷன், ஸோ இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கான டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் ப்ரீலிமினரி டெஸ்ட் இருக்கும், அட்வான்ஸ்டு டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு parcolineexam.com இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதையும் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க தெளிவாக. இதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு 500, அதேமாதிரி சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு 150, டெக்னீஷியனுக்கு 100 rupees வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸாகவும் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதே மாதிரி இன்னும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் போயிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது பாமா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், அதாவது பார்த்திங்கன்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்லேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து இது. தென் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டின் கீழே வந்து இயங்கிட்டு வருது. இதோட லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.